வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வடகறி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எல்லோரும் கடலைப்பருப்பு மட்டும்தான் போடுவாங்க. நான் துவரம்பருப்பும் சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசமாக இருக்காது. ஆனால் வயிறு மந்தமாகிறது, பொறுமுறது, கொஞ்சம் செரிமானம் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்தோம்னா அந்த மாதிரி கொஞ்சம் வயிறு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஈக்குவல் அளவு ஒவ்வொரு கைப்பிடி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது வந்து தக்காளி பழம், பெங்களூர் தக்காளி பழம். நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப புளிக்கும். பெங்களூர் தக்காளி மூணு பழம் பெரிய பழமாக எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக. தேங்காய் பால் வந்து நான் கம்மியாக தான் ஊற்ற போகிறேன். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா குருமா மாதிரி டேஸ்ட்டில் வந்துடும். கொஞ்சம் அந்த கிரேவியோட குழம்பு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குருமா மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வடகரியோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் கெட்டி தேங்காய் பாலாக 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி திருகுனீங்கன்னா போதும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், சோம்பு, பிரியாணி இலை, பட்டை கொஞ்சம், 2 கிராம்பு. இது வந்து சோம்பு பவுடர் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கறி மசால் 1/2 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறோம், தக்காளி பழம் அடித்து ஊற்றுறோம், அதனால 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அரைச்சிக்கிறதுக்கு தண்ணி விடாமல் அரைக்கணும். தண்ணி இல்லாமல் இருத்துட்டு வச்சுக்கோங்க. தண்ணியோடு ஊற்றுனீங்கன்னா எண்ணெயை குடிக்கும். இதில் 2 வரமிளகாய் போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், சோம்பு சின்ன ஸ்பூன் தான், இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். இதை தண்ணி விடாமல் மிக்சியில் அரைச்சிக்குவோம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிடாதீங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து கரைச்சி ஊற்றணும் கடைசியாக. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி பக்கோடா மாதிரி போட்டுருங்க. ஆயில் ரொம்ப தேவையில்லை. இதை ஆவியில் வேக வச்சும் போடலாம். ஆனால் இதுதான் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும். ஆவியில் போட்டு எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் பருப்புருண்டை குழம்பு டேஸ்ட்டில் வந்துடும். கொஞ்சம் மொறுன்னு வெந்த பிறகு எடுக்கலாம். நீங்கள் இது போடுறதுக்கு முன்னாடி உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இது துவரம்பருப்பு போட்டாலும் நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வயசானவங்களுக்கெல்லாம் வந்து செரிமானம் ஆகாது பார்த்தீங்கன்னா. நல்ல ப்ரௌன் கலர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது பொரிக்கிறதுக்கு வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றினேன். அதே எண்ணெயவே இதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். மண் சட்டியில் செய்யும்போது அந்த கிரேவி ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் நான் மண் சட்டியில் மாற்றிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். தாளிக்கிறது கடுகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃப்.
எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா ப்ரௌன் கலரில் மாறட்டும் வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாடை போகட்டும். தக்காளி விழுது இதில் வெந்து நல்லா கலர் மாறணும். இப்போ இப்படி இருக்க கலர் நல்ல டார்க்காக வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க சோம்பு, சீரகம், மல்லி, கறி மசாலா பவுட்ரு, மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பை வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். உரப்பு பத்தலைன்னா இப்போயே போட்டுருங்க. கடைசியாக போட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள் பச்சை வாடை வரும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. உரப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. உரப்பு நான் தூக்கலாக போடுறதுக்கு காரணம் தேங்காய் பால் கடைசியாக ஊற்றுனதுனால. உரப்பு உப்பு எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க வடையை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து வடை ரொம்ப ஊறிச்சுன்னா பிடிக்காது. சில பேருக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருந்தால் பிரியமாக சாப்பிடுவாங்க. பாதி வடையை ஊற போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 4-5 பீஸை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிட போகும்போது அதை குருமாவில் போட்டு இல்லை கறியில் கிரேவியில் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கவும் நம்ம இறக்கிடலாம். நல்லா கொதித்து ஊறிடுச்சு. இது வந்து இட்லி, சப்பாத்தி, நான், புலாவ், ஜீரா ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வடை செய்ய உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கடைகளில் வடையை வாங்கிட்டு வந்து பிச்சு போட்டு செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.